வணக்கம். ஜவைஜத் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது முக்தி நிலையை அடைவதற்கு ஒன்று 3 வழிகள்: யோகாசனம், பிராணாயாமம், தியானம். இந்த 3 இருக்கு. இதில் யோகா பண்ணிட்டு பிராணாயாமத்தை பண்ணிட்டு அப்புறம் கடைசியில் தான் தியானம் பண்ணணும். இடையில தியானம் பண்ணக்கூடிய சமயத்தில் அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. அதாவது நிலத்தை உழுது நீர் பாய்ச்சி விட்டு பிறகு விதை விதைக்கிறாங்க. அந்த விதை விதைக்கக்கூடிய அந்த சூழலுக்கு பேர் தான் தியானம் என்று பெயர். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு இறை நேசர்கள், இறை தூதர்கள், இதெல்லாம் நிறையா உலகம் தோன்றிய காலத்திலேருந்து நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. ஏகப்பட்ட பேர். ஆமாம், 1-2 சொல்ல முடியாது. மொசைக் அப்படிங்கிற மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி அவங்களாம் ஒரு தியானம் பண்ணியவர் தான். அப்படி நபிகள் நாயகம் ஹீரா கோயில் தியானம் பண்ணுவேன், புரியுதுங்களா? இப்படி அறிக்கிட்டே போகலாம். மிகப்பெரிய இயேசுநாதர் தியானம் பண்ணவர். இந்த மாதிரி மிகப்பெரிய அவர்களாம் இறை நேசர்கள், இறை தூதர்கள், தெய்வீக ஒரு வழிமார்கள். அவங்க தியானம் பண்றாங்க அப்படின்னா இந்த உலகத்தை மறந்து மக்களுக்காக, நல்வழிக்காக, மற்றபடி இந்த உலகத்தின் அந்த தொடர்பை துண்டிப்பதற்காக. தியானம்ங்கிறது சாதாரணம் கிடையாது, எல்லாரும் செய்து விட முடியாது. யோகாசனம், பிராணாயாமம், தியானம். இதுல யோகாசனம் செஞ்சா தான் உடல் கட்டுப்படும். அப்புறம் பிராணாயாமம், அப்புறம் தான் தியானம் பண்ணா தான் அந்த உடம்பு தன்னுடைய அந்த எண்ணங்களை நீங்கள் விதைக்கின்றீர்களோ அதை ஏற்றுக்கொள்ளும். அதை விட்டு போட்டு தனிப்பட்ட முறையில் தியானம் மட்டும் செய்றீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவர் சைக்காலஜிக்கலாக குழப்பமாக இருக்கின்றான்னு ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. எங்கள் குருநாதர் சொன்னதை நான் சொல்லி கொடுத்தேன். நான் டிஒய் டிப்ளமோ யோகா தெரபிஸ்ட் எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்துருக்காரு. அதன் அடிப்படையில் நான் சொல்றேன், ஒரு மனுஷன் யோகாசனம் செய்யாமல், பிராணாயாமம் செய்யாமல், தியானத்தை மட்டும் எடுத்தவுடன் செய்கிறான் அப்படின்னா அவன் ரொம்ப குழப்பமா இருக்கான்னு அர்த்தம். பிரதமர் மோடி எடுத்துக்கலாம். அவர் ஆல்ரெடி இவர் வந்த அந்த வருடத்திலே உலக யோகாசன தினத்தை ஏற்படுத்துறது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி கொடுத்தார். அதுல வாழ்த்துக்களான ஒரு விஷயம் தான். பட் இன்னைக்கு கன்னியாகுமரியில தியானம் செய்யக்கூடிய அளவுக்கு என்ன அவருக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இல்லாட்டி உலக தியான நாட்கள், உலக தியான நாள் அப்படின்னு கூட ஏற்பாடு, அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணலாம். அதை விட்டுட்டு கன்னியாகுமரியில 3 நாள் தியானம் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குதுன்னா அவருடைய மனோநிலையில் மிக குழப்பமான ஒரு நிலை, முடிவு செய்ய முடியாத ஒரு நிலை, அல்லது பயந்து போன ஒரு நிலை. ஆமாம், இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு மனுஷன் எடுத்தோட தியானம் செய்ய முடியும். தியானத்துக்கு அவர் உடன்பட முடியும். எல்லோருமே தியானம் செய்து விட முடியாது. நான் சொன்ன பார்த்தீங்களா, முகமது நபி, மற்றபடி மூசா அலைஹிஸ்ஸலாம், மொஷேக் அப்படிங்கிறவர், இப்ராஹிம்னு சொல்லுவாங்க, இயேசுநாதர் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் தெய்வீக புருஷர்கள். அவங்க செய்கிறாங்க அப்படின்னா தன்னிலை மறந்து உலகத்துக்காக, மக்களுக்காக தன்னை மறந்து விட்டு, தனக்கு எதுவுமே வேணாம், ஆமாம், உலகத்துக்காக, மக்களுக்காக நான் இருக்கின்றேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க செஞ்சாங்க. இவர் அப்படி இல்லையே. ஒரு கோட்டை 75 லட்சம் 80 லட்சம் ஊரெல்லாம் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு, பிரதமர் மோடியை நான் சொல்றேன், இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக தியானம் என்பது யாரை ஏமாற்றுவதற்கு அப்படிங்கிற இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஜூன் 1ஆம் தேதி 7ஆம் கட்ட தேர்தலுங்க. அதற்கு இங்கே கன்னியாகுமரியில் ட்ரெண்ட் அடிக்கிறார், வேற ஒன்றுமே கிடையாது. அது 3 நாள் ட்ரெண்ட். இதுவும் ஒரு மௌன பிரச்சாரம் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதனால தான் இன்னைக்கு எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்துருக்காங்க. மோடியினுடைய மௌன பிரச்சாரம், ஒரே வார்த்தை, தியானம்ங்கிறது அப்புறம் தான். மோடியினுடைய மௌன பிரச்சாரத்தை தடை செய்ய வேண்டும். எதுக்கு இத்தனை 1000 கோடி செலவு? எதுக்கு? ஏசி எதுக்கு? மற்றபடி அவருக்குன்னு தனிப்பட்ட ஒரு பாதுகாப்பு எதற்கு? மக்கள் யாருமே செல்லக்கூடாது. 3 நாள் விவேகானந்தர் பார்வைக்கு மக்கள் செல்லக்கூடாது. கன்னியாகுமரி ஃபுல்லாக பாதுகாப்பு. அப்படிலாம் எந்த ஒரு விஷயம் செய்யக்கூடிய அளவுக்கு தியானம்ங்கிற அந்த வழிபாட்டை சொல்லப்படவே இல்லையே. தியானம் என்பது யார் வேணாலும் செய்யலாம். ஆமாம், சில பேர் சொல்லுவாங்க தியானம் என்பது ஒரு குறிப்பிட்டதுக்கு மதத்துக்கு சம்பந்தப்பட்டது. அது மிகப்பெரிய கடுமையாக கண்டனத்துக்குரிய விஷயம். தியானம் பெரிய பெரிய ஆட்கள் செஞ்சிருக்கிறாங்க. ஆமாம், அது முத்தி போகக்கூடிய நிலையில தவம். ஏன் ரமணருக்கு கூட திருவண்ணாமலையில செஞ்சார். உடம்பெல்லாம் வற்றி போய் அவரை சுற்றி பாம்பு இருந்ததா கூட ஒரு தகவல் உண்டு.
அது உண்மையான தியானம். அவரை தெய்வீக புருஷர்கள். ஆமா, இவர் வந்து அரசியல்வாதி. அது என்ன 3 நாள் தியானம், 45 மணி நேரம் 25 நிமிடம், அதான் ஒண்ணுமே புரியல. தியானம்னா அப்படி உள்ள போயிருங்க. குணங்குடி மஸ்தான் சொன்ன மாதிரி காயமே பொய்யடா வெறும் காற்றடித்த பையடா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அவர் அப்படி போனவர் தான். இன்னைக்கு வரைக்கும் மாயமாயி போனார். ஒரு சின்ன ஒரு சிகப்பா ஒன்று தெரிஞ்சது, அதை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே போனவர் தான். இன்னைக்கு வரைக்கும் குணங்குடி மஸ்தான் திரும்பவே இல்லை. அதே போல வள்ளலார் ஐயா அவங்க, புரியுதுங்களா? இந்த மாதிரி உள்ளவங்க தெய்வீக புருஷர்கள். ஒரு அரசியல்வாதி, உலகத்தை தினந்தோறும் சுற்றி கொண்டிருக்க ஒரு அரசியல்வாதிக்கு தியானம் தேவை. ஒரு மனுஷனுக்கு தியானம் தேவைங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நான்லாம் வந்து காலையில யோகா பிராணாம் தியானம் கட்டாயம் செய்வேன். அதே நேரத்துல இருந்து ஒரு நாளைக்கு வந்து 5 தடவை 6 தடவைக்கு மேல தியானம் பண்ணுவேன். அது 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், 20 நிமிஷம். இவர் வந்து 45 மணி நேரம் 25 நிமிஷம் பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன அப்பா அதே இடத்துல உட்கார்ந்துருப்பாரா? எப்படி உட்கார முடியும்? முடியும் முடியும் முடியாமலாம் கிடையாது. ஏன் ரமணகிருஷ்ண பரமஹம்சர் உட்காரவில்லையா? இயேசுநாதர் உட்காரவில்லையா? முகமது நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க உட்காரலையா? மோசேக்கு உட்காரல, ஆபிரகாம் உட்காரலையா? எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க. இவர் மனிதர் எவ்வாறு உட்கார முடியும்? இவருக்கு எதுக்கு ஏசி? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது தியானம் செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வந்து பரந்த நிலையோட இயற்கையோடு ஒத்து போகக்கூடிய அளவுக்கு இருக்கணும். மக்கள் வரக்கூடாது, ஏசி. சரி, கற்பாறையின் மீது செய்யறார், ரைட், ஓகே. அது வந்து விவேகானந்தர் செய்த ஒரு விஷயம். அவன் 1882 சிகாகோவுக்கு பிரச்சாரம் பண்றதுக்காக ஒரு குழப்ப நிலையில இருந்தார் விவேகானந்தர். போலாமா வேணாமா அப்படிங்கிற குழப்ப நிலையில. அப்புறம் வந்து மீனவர்கள் வந்து நான் ஒரு பாறையில கொண்டு போய் விடுங்க அப்படிங்கிற கான்செப்ட், நான் விட மாட்டேன், காசு கொடுங்க அப்படின்னாரு. அவர் நேற்ற காசு இல்லைங்கிற சமயத்தில் இவராக நீந்தி சென்று அந்த பாறையில் தியானம் செய்துவிட்டு பிறகு சிகாகோ சொற்பொழிவுக்கு கலந்து கொண்டார். இவருக்கு அங்க என்ன வேலை? இவர் வந்து ஒரு வட இந்தியர். இந்திய நாட்டுல இந்தியருக்கு எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு, நான் சொல்ல கிடையாது. ஜூன் 1ஆம் தேதி தேர்தல் இருக்கக்கூடிய சமயத்துல தமிழகத்துல இவருக்கு என்ன வேலை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறியா? கேட்டா வந்து நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அப்படிங்கிற இவருடைய பேரு. அதே நேரத்தில் 1882 நரேந்திரநாத் தத்தா விவேகானந்தர் இருந்தார். அதன் அடிப்படையில் இவரும் இருக்கின்றார். அதே மாதிரிதான் 2019 பிரச்சாரத்தை முடிச்சுட்டு உத்தரகாண்டில் போய் கேதார்நாத் கோவில்ல 17 மணி நேரம் தியானம் உட்கார்ந்துருந்தார். 17 மணி நேரம் தொடர்ந்து உட்கார்ந்துருந்தாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இதே விஷயம் இருக்கு. 45 மணி நேரம் தொடர்ந்து உட்காரலாம் முடியாது. ஏன்னா இவர் மனித பிறவி, தெய்வீக பிறவி கிடையாது. அதாவது நரேந்திர மோடி வந்து பிரதமராக இருக்கலாம், இவர் ஒரு மனித பிறவி, தெய்வீக பிறவி கிடையாது. மனித பிறவியா இருக்கும் பட்சத்துல அவருக்கு என்னென்ன தேவை? அனைத்துமே தேவை. தெய்வீக பிறவிங்கிறப்ப எதுவுமே தேவையில்லை. ஏசி தேவையில்லை, ஒரு குறிப்பிட்ட பாறை அப்படிங்கிறது தேவையே கிடையாது. சரி, அப்படி இருக்கட்டுமே. மற்றபடி உணவு தேவையில்லை, மற்றபடி பாதுகாப்பு தேவையில்லை. ஏன் அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர் வந்து எந்த ஒரு கமாண்ட்ஸ் தேவையில்லைப்பா. எந்த ஒரு கமாண்டர் 5 அடுக்கு பாதுகாப்பு, 4 அடுக்கு எதுவுமே தேவை, தூக்கி எறிங்க. ஆமா, நான் தனிப்பட்ட முறை நிற்கிறேன், அதுதான் தியானத்தின் வலிமை அப்படின்னு போய் உட்காரலாம்ல. எதுக்காக? பாதுகாப்பை தேடுகின்ற. அப்ப இவர் வந்து மனுஷன். ஒரு மனுஷன் தியானம் பண்ணுவதற்கும் ஒரு தெய்வீக புருஷர் தியானம் பண்ணுவதற்கு வித்தியாசம் இருக்கு. ஆமா, இவர் வந்து ஒரு மனுஷன், ஒரு ட்ரெண்ட் அடிக்கிறார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஜூன் 1ஆம் தேதி 7ஆம் கட்ட தேர்தலுங்க, அதற்கு வந்து இவர் ட்ரெண்ட் அடிக்கிறார். நம்ம இன்னைக்கு வந்து எதிர்கட்சியில உஷாராயிட்டாங்க. மம்தா உள்பட, திமுக உள்பட இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையத்துல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தியானத்தை வந்து தடை செய்ய வேண்டும். சரியான விஷயம்தான். வியாழக்கிழமை 5:45 கன்னியாகுமரி வர்றாரு. 4 சில்லறைக்கு வர்றவர் 5 சில்லறைக்கு வந்து உட்கார்றாரு. சனிக்கிழமை 3 மணி வரைக்கும் 45 மணி நேரம் 25 நிமிஷம் தியானம். ஒரே நிலைப்பாட உட்கார்ந்து விட முடியுமா? சரி, அப்படி இருக்கக்கூடியவர் எதுக்கு வந்து கேமரா, மற்றபடி இப்போ போட்டோ ஷூட்டு, மற்றபடி ஆளுக்கு கூட அவருக்கு எதுக்கு போட்டோலாம் தேவை, எதுக்கு கேமரா தேவை, எதுக்கு வீடியோ தேவை? அப்ப விளம்பரதார தானே இவர். நபிகள் நாயகம் ஹீரா குகையில உட்கார்ந்து எந்த படம் எடுத்தாரு? அவர் படம் ஹீரா குகை தான் இன்னைக்கு ஆதாரமா இருக்க. அவர் உட்கார்ந்து ஆதாரம் இருக்கிறதா? இயேசுநாதருக்கு ஆதாரம் இருக்கிறதா? உட்காருதாங்க. அதே ரமணகிருஷ்ண பரமஹம்ச அவர் ரமண மகரிஷி அவர் இதுல உட்கார்ந்து இருந்தார் திருவண்ணாமலையில. அவர் போட்டோ எடுத்தாரா? யாருமே எடுக்க. அப்படிங்கிறப்ப நரேந்திர மோடி மட்டும் போட்டோ எடுக்கிறது என்ன ஆதாயம்? எதுக்காக? விவேகானந்தர் போட்டோ எடுத்தாரா? கன்னியாகுமரி பாறையில விவேகானந்தர் இருந்தாருங்க, ரைட்டு. விவேகானந்தர் போட்டோ எடுத்தாரா? வீடியோ எடுத்தாரா? இல்ல சாதா அந்த நேரத்தில் ஏதோ ஓவியங்கள் வரையப்பட்டதா? சொல்லப்பட்டிருக்குது.
புத்தகங்களில், கிரந்தங்களில், வேத நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி எந்த ஆதாரம், எந்த ஒரு விஷயமும் கிடையாது. போட்டோ ஷூட்டு கிடையாது, மற்றபடி வந்து ட்ரெஸ்ஸு கிடையாது, ஏசி கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல பிரதமர் மோடி வந்து ஒரு மனித ரூபம், அவ்வளவுதான். இவர் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நான் பரமாத்மா, எளிமையானவன் அப்படிதான் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாரு. ஆமா. அப்புறம் திடீர்னு என்ன பண்ண, இஸ்லாமியர்களை தனிப்பட்ட முறையில் தாக்கினார். அப்புறம் நானா தாக்குனேன் அப்படிலாம் சொல்லவே கிடையாது. இஸ்லாமியர்கள் இந்துக்களை பிரித்து பார்த்தா நான் வந்து பொது வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார். இது வந்து மௌன பிரச்சாரம், இது தடை செய்யப்பட வேண்டிய விஷயம். தேர்தல் ஆணையம் இதற்கு அனுமதிக்கவே கூடாது. ஆமா, அது பிரதமர் மோடியில யாராக இருந்தாலும் அவ்வளவுதான், முடிஞ்சுங்களா. 2022 குஜராத்ல முதல்வர், இன்னைக்கு 2014 to 24 வரைக்கும் ஒரு பிரதமர் இருக்கலாம். மௌன பிரச்சாரம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா. ஆமா, இப்ப என்ன பகுதியில் உட்காந்துட்டாரு அப்படின்னா அங்க அப்படியே கான்செப்ட் ஆகி வட இந்தியா நோக்கி அந்த அலை பாய்ந்து அங்க ஓட்டு விழும். என்னப்பா பிரதமர் மோடி இது தியானம் இருக்கிறாராம், பிரதமர் மோடி தியானம் 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 அப்படின்னே கொண்டு போறது. அப்படித்தான் ராமர் கோவிலை தெரிஞ்சு அது ஒரு வகையில போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்க வந்து ஒவ்வொரு கோயிலும் அலைஞ்சிட்டு இருந்தாரு. இதன் அடிப்படையில் அமித்ஷாவும் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வர போறாங்க. வேண்டுதல் இருக்க வேண்டியதா யாருன்னு சொல்லல. அது இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்துவனாக இருக்கட்டும், இஸ்லாமியனாக இருக்கட்டும், வேண்டுதல் என்பது வேறு, மௌன பிரச்சாரம் என்பது வேறு. நல்லா புரிஞ்சுக்கணும். இது மௌன பிரச்சாரம், ஏற்றுக்கொள்ள முடியாது, தடை செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது பப்ளிசிட்டிக்காக இவர் வந்து தியானம் பண்றார். இப்ப என்ன ஆகுது, இங்க கன்னியாகுமரியில் உட்கார்ந்தோம்னா அங்க வட இந்தியாவில் ஓட்டு விடுவோம். ஆமா, இவர் வந்து தென்னிந்தியாவை நம்பியவர் அல்ல, தென்னிந்தியாவை நம்பியவர் அந்த இவர் எதுக்கு இங்கே வர்றாரு? பேசாம வட இந்தியாவில் ஏதோ ஒரு கோயிலில் உட்கார வேண்டியதானா? ஏன் இதே இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயம் ராமர் கோவிலில் உட்காரலாம். ராமர் கோவில் ராமர் கோவில் ராமர் ராமர் ராமன் சொல்றாங்கல்ல, ஏன் இதுல இங்க விவேகானந்தர் பாறையில உட்கார்ற மோடி வந்து ராமர் கோவில உட்காரலாமே? சூப்பர் ஐடியா வச்ச. அதையே மறந்தானது. இங்க கன்னியாகுமரி இவருக்கு என்ன வேலை? தமிழை இழிவாக பேசி இன்னும் உயர்த்தி பேசுறாங்க. ஆமா, அப்படி இப்படி ஜாஜாக அப்புறம் நம்ம தமிழ்ல பேசிக்கிட்டு போறோம். அப்ப திருப்பிக்கிட்டு வந்து தமிழ் மொழிக்கு எதிராக பேசுவது. ஆமா, திருக்குறள் 2 வார்த்தையை பேசிட்டு மற்றபடி தமிழர்களுக்கு எதிராக. அப்படி இந்த உள்ளவர் மிக்ஜாம் புயல்ல என்ன எந்த ஊருக்கு போயிருந்தாரு? கன்னியாகுமரியில போய் பாறையில உட்கார்றாருல. மிக்ஜாம் புயலுக்கு எந்த ஊர்ல போயிருந்தாரு சொல்லுங்க பார்ப்போம். மிக்ஜாம் புயல் இந்த தமிழ்நாடு எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சு, அதே கன்னியாகுமரி தானே. அலை சீற்றம் அப்படி துள்ளி எழுந்தது. ஆமா, பல்லாயிரம் கோடி சொத்துக்கள் நாசமாகி போன அந்த நேரத்துல வந்து கேட்டதுக்கு நாங்க தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது சொல்லி நிர்மலா சீதாராமனை வச்சு பேசினாரு. இப்ப எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு இங்க வந்து உட்கார்றாரு அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? இது வந்து மௌன பிரச்சாரம், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, இது தடை செய்யப்பட வேண்டிய விஷயம். இவர் வந்து அப்படியே மௌனமாவே இருந்து காரியத்தை சாதித்த பொருளும் அப்புறம் மற்றவங்கள முட்டா போயலாம், அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. மோப்பநாயகம் இது செக்கப்பு, பரிசோதனை, துப்பாக்கி பாதுகாப்பு எதுக்கு? அப்புறம் சுற்றுப்பயணிகளுக்கு அனுமதியே கிடையாது. அது இது கோடை காலம் வரை போயிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து கொடைக்கானல், ஊட்டி, அப்படியே கன்னியாகுமரி சுற்றி பார்க்கக்கூடிய நேரம். ஏன்னு கேட்டால் அது வர ஜூன் 6ஆம் தேதி 8ஆம் தேதி ரேஞ்சுக்கு வந்து ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆமாம், அது பத்தாவதுக்கு வந்து எல்லாம் 110 டிகிரி 118 டிகிரி போயிட்டு ஊட்டியிலே போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை மக்கள் எல்லாம் வந்து காசை வச்சு சுற்றி பார்த்து இடம் விட்டு இடம் போயிட்டு இருக்கிறாங்க. இவர் கன்னியாகுமரிக்கு 3 நாள் தடை போட்டார் அப்படின்னா அதை இருக்கக்கூடிய மக்கள் எப்படி பார்ப்பாங்க? கன்னியாகுமரி போவாங்க. மோடிக்காக விட்டு கொடுத்து விட முடியுமா? ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது தடை செய்யப்பட வேண்டிய ஒரு பிரச்சாரம். இது நாட்டு தியானம், இது வந்து தியானம் கிடையாது, ஆளை ஏமாற்று. ஆமா, இது மௌன பிரச்சாரம். ஆமா, சும்மா உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே பில்டப் பண்ணிக்கிட்டு தெய்வீக புருஷர்கள் செய்தார்கள், அது தியானம் வேறு. இவர் மனிதர். ஆமா, ஒரு கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணிக்கிட்டு ஒரு அரையாசனம், மற்றபடி பிரதமர். அப்ப அந்த பிரதமருங்கிற அந்த அந்தஸ்துல இருந்தாலும் அவன் ஒரு மனுஷன், முடிஞ்சு போச்சு. அவர் தெய்வீக புருஷனுக்கு சம்பந்தமே கிடையாது. அதனால வந்து இவருடைய பிரச்சாரம் மௌன பிரச்சாரம், அதாவது தியானம் தடை செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆமா, மற்றபடி வந்து இதெல்லாம் குழப்பம். அவர் ஒரு குழப்பத்தில் இருக்கிறார். தியானம் மட்டும் அப்படிங்கும் போதுல குழப்பவாதியா தியானத்துல வருவாங்க, முடிஞ்சு போச்சு. ஒரே வார்த்தை. நீங்களே உட்காந்து பாருங்க. நான் எங்களுடைய வீடியோ பவர் ரைட்டர் யூடியூப் சேனல்ல போய் பாருங்க, தியானத்தை சொல்லி கொடுத்துருப்போம். ஆமா, ஒரு குழப்பமா இருந்ததா, முடிவெடுக்க முடியாத ஒரு சூழலாக இருந்ததா, பய உணர்வு அதிகமாகி கொண்டே போயிருதா, தியானத்தை உட்காந்து ஒரு 10 நிமிஷம்
ரிலீஃப் ஆயிடுவீங்க. இவர் எதுக்கு 45 மணி நேரம் உட்கார்றாரு, 25 நிமிஷம் எதுக்கு உட்கார்றாரு? தேவையே இல்லை. வந்தார 10 நிமிஷம் உட்காந்துட்டு போங்க. 45 மணி நேரம் உட்காரக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு? எதுவுமே கிடையாது. ஆகவே இது மௌன பிரச்சாரம். இது ஏற்றுக்கொள்ள முடியாது. தேர்தல் ஆணையம் உடனே தடை செய்ய வேண்டும். அதையும் தடை செய்யாமல் இது நடந்துருச்சு அப்படின்னா கட்டாயமாக எங்கெங்கு அந்த ஜூன் 1ஆம் தேதி தேர்தல் நடந்து அங்கெல்லாம் மறு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது பகிரங்கமான உண்மை. பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.